மனசே மனசே மனசில் பாரம் சிஎஸ்கே தான் திரும்ப தோற்கும் நேரம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சென்னை சூப்பர் கிங்ஸ் திரும்பவும் தோல்வி பாதை பக்கமாக திரும்பியிருக்காங்க. அதாச்சும் பரவாயில்ல, டீமில் உருப்படியாக ஆடிட்டு இருந்த ஒரே குட்டி பையன் 18 வயசான ஆயுஷ் மாத்திரே, அவனுக்கும் இன்ஜுரி. இப்போ அவன் எப்போ வருவாங்கிற கேள்விக்குறி வேற இருக்குது. அவன் இன்ஜுரியோட தான் அவனை ஆட வச்சு இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு. ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அடுத்த மேட்ச் தோனி வர வாய்ப்பு இருக்கான். இந்த ருத்துராஜை கன்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் போட்டியில் இருக்குது. அதற்கு முன்னாடி நம்ம பங்காளி ஆர்சிபி டிசி கிட்ட வாங்கின அடி இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த ஷோ ஐபிஎல் டீகோடிங் வித் நிதிஷ். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வெஸ் டிசி. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காரணம் கேஎல் ராகுல். தலைவன் கேஎல் ராகுல் எப்போ சின்னசாமி ஸ்டேடியம்ல இறங்கினாலும் இது ஏன் மண்ணு, ஏன் ஊர், நான் அடிப்பேனா அப்படிங்கிற மாதிரி அடிப்பார். அடிச்சு செலப்ரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரியே நேற்றும் சம்பவம் பண்ணி விட்டுருந்தாரு. இன்ஃபேக்ட் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க. ஆர்சிபி சார்பாக விராட் கோலி கொஞ்சம் தட்டு மாதிரி அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. பில்சால்ட்டு கொஞ்சம் நின்று நிதானமாக ஆடி இருந்தார். பட் பெருசாக வேறு யாருமே பர்ஃபார்மன்ஸ் சரியாக கொடுக்கல. 20 ஓவர் முடியும் போது ஆர்சிபி 175 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணுறாங்க. 176 அடிச்சா வின்னு டிசியை பொறுத்த வரைக்கும். டிசி சார்பாக வந்தவங்களையும் கேஎல் ராகுல் ஓரளவுக்கு நல்லா ஆடி இருந்தார். அதுக்கப்புறம் வழக்கம் போல சொற்ப ரன்களில் அவுட் ஆகி வெளியே போக ட்ரிஸ்டன் சப்ஸ் மட்டும் இன்னொரு 60 அடிச்சிருந்தாரு. ஸோ அதன் காரணமாக இங்கே டிசி அதுவும் கடைசி ஒரு பால் மட்டுமே மிச்சம் வச்சு 179 ரன் அடிச்சு வின் பண்ணாங்க. ஏன் இந்த போட்டியை டிசி கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வழக்கமாக அதை சிஎஸ்கே தான் பண்ணுவாங்க. இந்த முறை டிசி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்சிபிக்கு இரண்டாவது தோல்வி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிசி லாஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி மில்லர் விட்டுருந்தார் இல்லையா? ஸோ அதை மில்லர் இந்த மேட்ச் முடிச்சு கொடுத்துருப்பாரு. பார்க்க நல்லா இருந்துச்சு. 6-4 அடிச்சு அந்த கடைசி ஓவரில் ஃபினிஷ் பண்ணது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். பட் இந்த ஆர்சிபிக்கும் கிரீன் ஜெர்சிக்கும் சுத்தமாக ஆகாது போல. கிரீன் ஜெர்சியை போட்டு வந்தால் தோத்துட்டு போயிருந்தாங்க. இது இல்லாமல் கடைசி ஓவரை கொண்டு போய் ஒரு பார்ட் டைம் பவுலருக்கு கொடுத்து அங்கேயும் சரியாக அடி வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா டேபிள் டாப்ல இன்னும் கொஞ்சம் நீடிக்கலாம். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆர்சிபி வாங்கின அடியை விடுங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே புரட்டி எடுத்தாங்க எஸ்ஆர்ஹெச். அதுக்குள்ளே வருவோம். வழக்கமாக ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எல்லா டீம்ஸும் சேஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் சேஸ் பண்ணாலும் தோப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு தோத்துட்டு நிற்கிற டீம் தான் சென்னை சூப்பர் கிங்ஸாக இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான போட்டி ஹைதராபாத் ஸ்டேடியம் நடந்துருந்துச்சு மேட்ச்சு. ஸோ வழக்கம் போல் வழக்கத்துக்கு மாறா ருத்ராஜ் கைக்வாடு டாஸ் ஜெயிக்கிறாரு. சேஸுக்கு சூஸ் பண்ணுறாரு. டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் இருந்துச்சு. மாத்யூ ஷாட் உள்ளே வந்திருந்தாரு. அகில் ஹசன் வெளியே போயிருந்தாரு. கலீல் அகமது இன்ஜுரி காரணமாக ரூல் அவுட் ஆனதுனால இப்போ முகேஷ் சௌத்ரி ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் ஓகே தான். பட் நான் போய் 11 பார்க்கும்போது தூபே உள்ள இருக்காரு, ஆயுஷ் மாத்திரே வெளியே இருக்காரு. இம்பாக்ட் பிளேயரா என்னடா இது இடிக்குதுன்னு அப்பயே யோசிச்சேன். அது மேட்சோட ரிசல்ட்டே ட்விஸ்ட் பண்ணி விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே ஏன்னா தூபே இம்பாக்ட் பிளேயர் தான் கரெக்டு. சரியாக ஃபீல்டிங்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்டு தூபே நேற்று ஒரு வேலையை பார்த்து விட்டாரு. அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அவர் பார்க்குறப்போலாம் எங்கள் ஆஃபீஸே கதறிச்சு. சரிவிங்க அதுக்குள்ளே போவேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டிங்கை அடித்து துவம்சம் பண்ணி தான் ஆரம்பித்தாங்க. முக்கியமாக எஸ்ஆர்ஹெச்காக ஐபிஎல் வரலாற்றில் ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சிருந்தார் அபிஷேக் சர்மா. 15 பாலில் 22 பாலில் ஆல்மோஸ்ட் மேட்சையே முடிச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் அந்த விக்கெட்டு கூட இவங்களா எடுக்கல, பவுலரும் எடுக்கல, கேப்டனுக்கும் தெரியல என்ன நடந்துச்சுன்னா ஒன்றும் புரியல. அந்த பக்கம் சஞ்சு சாம்சன் தான் அவுட்டுப்பா கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கேட்டு அந்த அவுட்டவே கன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் வந்திருந்த ஓப்பனர் நம்ம டிராவிஸ் ஹெட் ஒன் டே மேட்ச் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கும் பெருசாக படலை. அண்ட் தென் கிளாஸன் அடித்த ஒரு ரன்னு அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. ஓவராலா 195 சிஎஸ்கேக்கு டார்கெட்டா கொடுத்தாங்க. 194 எஸ்ஆர்ஹெச் அடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் சிஎஸ்கே பவுலர்ஸ் பயங்கரமான அடி வாங்கியிருந்தாங்க. பட் அடுத்த 10 ஓவர் ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க. எஸ்பெஷலி அன்சுல் கம்போஜோட பவுலிங் நல்லாவே இருந்துச்சு. ஓவராலாக ஃபர்ஸ்ட் 10 ஓவரில் விட்டது, அடுத்த 10 ஓவரில் பிடிச்சிட்டாங்க சிஎஸ்கேன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இதை சேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இருந்துச்சு. ஓப்பனராக வந்த சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரே ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டு இருந்தாரு. பட் இன்ஜுரியோட தான் ஆடினாரு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அண்ட் மேத்யூ ஷாட் ஸோ அங்கே டிராவிஸ் ஹெட் பார்த்த வேலையே இங்கே இவர் பார்த்துட்டு இருந்தாரு. ஓடிஐ இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. எந்த அளவுக்குன்னா ஆயுஷ் மாத்திரையே 13 பால்ல 30 ரன்னு. இங்கே மேத்யூ ஷாட்டு 30 பால்ல 34 ரன்னு. மேட்ச் அங்கேயே முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கேயும் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் 10 ஓவர் விக்கெட்டை இழந்திருந்தாலும் நல்லா தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அடுத்த 10 ஓவர் முக்கியமாக 2 ஓவர்லாம் மொத்தமாக சேர்த்து 4 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோ பண்ணி விட்டாங்க. அண்ட் எண்டில் ஃபர்ஸ்ட் அடி வாங்கின எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் எண்டில் நல்லா யார்கர்ஸாக போட்டு சிஎஸ்கே பேட்ஸ்மேன் எல்லாம் தடுமாற வச்சுட்டாங்க. அதுவும் சிவம் துபே அவுட் ஆவார் பாருங்க சகிப்போட பாலுக்கு. சிவம் துபேக்கெல்லாம் அந்த பால் என்னன்னே தெரியல, அப்படியே போய் ஸ்டெம்ப் அடிச்சு பிறந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி
சிஎஸ்கே பேட்டர்ஸ் அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி சேஸ் பண்ண முடியாம இந்த போட்டியை தோத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் கடைசி ஓவர்ல அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அடிக்க முடியாம போயிருச்சு சென்னை சூப்பர் கிங்ஸால. அந்த அளவுக்கு ரொம்பவும் எஃபர்ட்ஃபுல்லா போட்டிருந்தாரு. இன்ஃபேக்ட் கடைசி ஓவர்ல ஒரு நோ பால்லாம் வேற கிடைச்சது, இருந்தும் சிஎஸ்கேவால ஜெயிக்க முடியல. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய போட்டியை கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஜெயிப்பான்னு தோனி மாதிரி கொண்டு போனவங்க தோனி மாதிரி ஃபினிஷ் பண்ணாம மேட்சை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நிறைய ஃபேன்ஸ் தோனி இருந்திருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்கே கேமராமேன் வேற டக் அவுட்ல உட்கார்ந்து இருக்க தோனியை வேற காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே இங்கே ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. தோனி மட்டும் இருந்திருந்தா நாங்களாம் ஜெயிச்சிருப்போம், தோனி மட்டும் இருந்திருந்தா ஜெயிச்சிருப்போம்னு சொல்லிட்டு. பட் தெரில தோனி இருந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியுமான்னு தெரில. ஸோ அதுக்குள்ளே அப்புறமா வருவோம். தோனி இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிறதுக்குள்ளே இப்போ வருவோம். ஸோ ஆக்சுவலி போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ருத்ராஜ் கைக்வாட் ஒரு விஷயத்தை வந்து ஆல்மோஸ்ட் உடைச்சிருந்தாரு. மேபி எங்கள் பேட்ஸ்மேன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இதை வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் சேஸ் பண்ணியிருக்கலாம். அண்டு தோனி இருந்திருந்தாருன்னா எங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். ஹோப், நான் நம்பிக்கை வைக்கிறேன் அடுத்த மேட்ச் தோனி வந்துருவாரு ஃபினிஷ் பண்ணி கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது வந்து ஒரு ஹிண்ட் தான். இதை நான் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருக்கேன், அதாவது மும்பை மேட்ச்ல தான் தோனி இறக்கி விட போறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் எஸ்ஆர்ஹெச் போட்டிக்கு டீம் கூட ஜாயின் பண்ணிடுவார் தோனி. அண்ட் தென் மும்பை போட்டிக்கு தோனி ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பிகாஸ் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அவே போட்டிகள்லாம் ஆடிட்டு தான் திரும்ப ஹோமுக்கு வராங்க போது தோனி கிளம்பிட்டாரு. கூடவே தோனி இப்போ ஃபிட்டா இருக்காரு. அவர் மும்பைக்கு எதிரான போட்டியில் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அமோகமா இருக்கு. இதெல்லாம் ஓகே, தோனி வரப்போறாரு, எல்லாமே சூப்பர். பட் இன்ஜுரி சூப்பர் கிங்ஸா மாறிட்டு இருக்கு இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆல்ரெடி எக்கச்சக்கமான இன்ஜுரிஸ் இருக்கு. இந்த வகையில இப்போ ஆயுஷ் மாத்ரேவுக்கும் இன்ஜுரி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நேற்று எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான போட்டியில் இன்ஃபேக்ட் அவர் இம்பாக்ட் பிளேயராக இருந்ததுக்கான காரணமே கடைசி 2 மேட்சாக வந்து அவருக்கு ஆம்ஸ்ட்ரிங் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். ஸோ அதனால தான் அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல ஃபீல்டரு அண்ட் பவுலிங்கும் பண்ணக்கூடிய ஒருத்தர். பட் இருந்தாலும் வழக்கமாக இம்பாக்ட் பிளேயராக இருக்கிற சிவம் துபே உள்ள ஆயுஷ் மாத்ரே ஏன் வெளியே அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஆல்ரெடி அந்த தொடையில் பேண்டிட் போட்டு தான் இருந்திருக்காரு. அதனால தான் அவரால் பெருசாக ஃபீல்டிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் சிஎஸ்கேக்கு வேற வழியே இல்லாம தான் அவர் ஆட வச்சிருக்காங்க. ஏன்னா அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் முன்னாள் சிஎஸ்கே பிளேயர் இப்ப கதை இருக்காரு. அவரோட ஆதங்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த பையன் தொடையில பேண்டிடோட தான் ஆடி இருக்கான். ஸோ இப்படி இருக்கிற சமயத்துல அவனை ஏன் நீங்க ஆட வச்சீங்க? இன்ஃபேக்ட் ஆடிட்டு இருக்க அப்பவே அவன் நொண்டி தான் போயிட்டு இருக்கான். அப்படிங்கும் போது ஸோ அவனை நீங்க போய் ஒரு பிசியோ செக் பண்றாரு, செக் பண்ணிட்டும் அவனை கூட்டு வராம திரும்பவும் அவனை ரன் ஓட வைக்கிறீங்க அப்படின்னா இது நம்ம எப்படி ஏத்துக்கிறது? இப்போ ஆல்ரெடி அந்த ஆம்ஸ்ட்ரிங் டயர் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது கிரேட் 1 இருந்திருக்கலாம். இப்போ இந்த மாதிரி அவரு அதே இன்ஜுரியோட ஆடினாரு அப்படின்னா அது கிரேட் 3 மாறும், அதாவது ஹெவியா மாறும். ஸோ இது பெரிய இன்ஜுரியா மாறுச்சுன்னா இவரும் 2 மாசம் ஆப்ஷன் ஆகணும் ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ அடுத்து ஆயுஷ் மாத்ரேவுக்கும் வணக்கம் சொல்லி அமிச்சிட்டு இவரும் ரூல்ட் அவுட்னு சொல்லிட்டு அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட்டை தேடணும் அவருக்கு. ஸோ இது தேவையா? ஏன்னா சிஎஸ்கே உருப்படி ஆடிட்டு இருக்கு ஒரே பிளேயர் ஆயுஷ் மாத்ரே தான். பட் அவருக்கும் இன்ஜுரி, அவரையும் இப்படி ஆட வச்சு அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களே, நீங்க எந்த வகையில மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷன்னா ஒரு பக்கம் பயங்கரமா தன்னோட ஆதங்கத்தெல்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாரு. அதே கேள்வி தான் ஃபேன்ஸ் கிட்டே இருந்துச்சு. அந்த பையன் மட்டும் தான் உங்களுக்கு அடிச்சு ஜெயிச்சு கொடுக்கணுமா, அந்த பையனுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இருக்கு. அடுத்த மேட்ச் ரெஸ்ட் ஆயிடுவாரு ஆயுஷ் மாத்ரேங்கிறது எனக்கு ஊர்ஜிதமா தெரியுது. அவருக்கு பதிலாக தோனி இறங்கிறதுக்கான வாய்ப்பு அமோகமா இருக்கு. பொறுத்திருந்து பாருங்க. இதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்ஸ். ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.